ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையில வாரத்துக்கு 2 முறை சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இரத்த அளவு அதிகரிக்கும். இதில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள் வைக்கும். இதயத்திற்கு ரொம்ப நல்லது. முடி உதிர்வை தடுக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பையும் சேர்த்துட்டு இதே நைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 2 வரமிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் எல்லாம் வதங்கினா போதும். கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன பல் தேங்காய், இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை நல்லா அந்த முருங்கைக்கீரை நல்லா நிறம் மாறி இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நம்ம சட்னி பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். இது சாதத்தில் கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.